ஈஸ்வரன் பரமசிவனார் மகாலட்சுமி ஸ்தோத்திரம் சொல்றார். திரைலோக்கிய பூஜித்தே தேவி, மூன்று உலகங்களாலேயும் பூஜிக்கப்பட்டவளே, கமலே கமலா என்று பெயர் பெற்றவளே, விஷ்ணு வல்லபே விஷ்ணுவனிடத்தில் ஆசைக்காதலியாக இருப்பவளே, யதார்த்தம் சுஸ்திரா கிருஷ்ணே எப்படி விஷ்ணுவான பெருமானிடத்தில் நீர் அசைக்க மாட்டாமல் எழுந்துருள் இருக்கிறீரோ அதே போல ததாபவ மயி ஸ்திரா என்னிடத்திலையும் உன்னுடைய அனுகிரகம் அசைக்க மாட்டாமல் இருக்கட்டும். ஈஸ்வரி கமலா லக்ஷ்மி சலாபூதிர் ஹரிப்பிரியா பத்மா பத்மாலயா சம்பத்து சிருஷ்டிகி ஸ்ரீஹி பத்மதாரிணி. 12 திருநாமம் சொல்கிறார். நல்லா மனசில் குறிச்சுங்கோ. இந்த 12 நாளைக்கு இன்னொரு 12 சொல்கிறேன். இப்போ சொல்கிற 12 இந்த 12. ஈஸ்வரி கமலா லக்ஷ்மி சலா பூதிஹி ஹரிப்பிரியா பத்மா பத்மாலயா சம்பத்து சிருஷ்டிஹி ஸ்ரீஹி பத்மதாரிணி என்று இந்த 12 திருநாமங்களை தினப்படி ஒரு சொல்லி துவாதசைதானி நாமானி லக்ஷ்மியும் சம்பூஜ்ய யப் பட்டேது. நான் இந்த 12 திருநாமங்களையும் சொல்லி 2 மலர்களை எடுத்து பிராட்டி திருவடிகளில் சேர்த்து 6 தினப்படி பூஜிக்கிறானோ ஸ்திரா லக்ஷ்மீர் பவேத்தஸ்ய புத்திர தாராதிபிஸ்ஸக. லக்ஷ்மி தேவி அவன் உள்ளத்தில் எப்போதும் வசிப்பாள். இவன் குடும்பமே நன்றாக இருக்கும். பிராட்டியின் தன் குடும்பத்தோடு வந்து வசிப்பாள். வரும்போது அவ மட்டும் வர்றதில்லையா, அவரை எங்கேயும் விட்டுட்டே வர்றதில்லை. நீரும் வாரும் போகலாம். அவர் வருவர் ஒரு நாள் இவ எங்கே போகிறாளோ அங்கே தான் அவர் வருவருங்கிறார். இவளின் இடத்துக்கு இடத்த காட்டிவிட்டு நான் இங்கே இருக்க போகிறேன், நீர் அங்கே வருகிறான்னால் நான் நேற்றே அங்கே வந்தாச்சேன்னு விடுறார். அதுதான் நன்னா இருக்கு. எள்ளுன்னா எண்ணெயாக இருக்கணுமா இல்லையா? அது போல தான் அவர் சொல்கிறார். என்னுடைய உள்ளத்துக்கு போகலான்னு இருக்கேன்னா நீர் நாளைக்கு போறீர், நான் நீர் போகிறீருங்கிறதுக்காக நேற்றே வந்துட்டேனே.